ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: பாஜக ஆதரவாளரும் ஆடிட்டருமான குருமூர்த்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சந்திக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கவிருக்கிறார். பாஜக ஆதரவாளரும் துக்ளக் ஆசிரியருமான ஆடிட்டர் குருமூர்த்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சந்திக்கிறார். நேற்று மயிலாப்பூரில் இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்று ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று தமிழகம் வந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கவிருக்கிறார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் இன்று பிற்பகல் 12 மணிக்கு பிறகு அமித்ஷா சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கவிருக்கிறார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் இன்று பிற்பகல் 12 மணிக்கு பிறகு அமித்ஷா சந்திப்பு நிகழ்த்தவிருக்கிறார். பாஜக ஆதரவாளரும் துக்ளக் ஆசிரியரும் ஆடிட்டருமான குருமூர்த்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சந்திக்கவிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கவிருக்கிறார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் இன்று பிற்பகல் 12 மணிக்கு பிறகு அமித்ஷா சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். பாஸ்கர் பாண்டியன், சொல்லுங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான ஆடிட்டர் குருமூர்த்தியின் இந்த சந்திப்பு எதனை பற்றியது? இந்த சந்திப்பில் எதை பற்றிய ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருக்கிறது? கடந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கிறார். நேற்று நள்ளிரவு 11:30 மணிக்கு தனி விமானம் மூலம் அவர் சென்னை வந்திருந்தார். குறிப்பாக சென்னை விமான நிலையத்திலேயே அவருக்கு பல்வேறு தலைவர்களும் அவரை வரவேற்றிருந்தனர். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் அங்கு விமான நிலையத்திலேயே அவருக்கு வரவேற்பு அளித்திருந்தனர். இந்த நிலையில் பல்வேறு சூழல்கள் குறித்து பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவரினுடைய மாற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று மதியம் முதலே அந்த தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுவானது பெறப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் அவர் தற்பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் மறைந்த தமிழ் ஆர்வலரான குமரி ஆனந்தனுடைய அவருடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு நேரில் சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தவும் இருக்கிறார். அந்த சந்திப்பிற்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் ஜி.கே. வாசனுடைய சந்திப்பு மட்டும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிற அரசியல் கட்சி தலைவர்களுடைய சந்திப்பும் இன்னும் சற்று நேரத்தில் உறுதி செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தலைவர் குறித்தான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகளை பாஜக ஏற்கனவே துவங்க இருக்கிறது. கூட்டணிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படக்கூடிய சூழலில் அதிமுகவுடனான தலைவர்களுடனான சந்திப்பும் கூட இந்த ஏவில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்போடு மட்டுமல்லாமல் மாலை 4 மணி வரை அந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய சந்திப்பும் இருக்கும் என்று கூறப்படுகிறது.